வீடியோவில் ஸ்டேட் கோட்டா ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் சேஞ்சஸ் வந்திருக்கு. அது என்ன சேஞ்சஸ்ன்னு பார்க்கலாம். நியூலி ஆடட் சீட்ஸும் வந்திருக்கு. ஃப்ரெஷ்ஷாக ஆல் இண்டியா கோட்டாவில் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அது பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எஜுகேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், காலேஜ் டீட்டெயில், கோர்ஸ் டீட்டெயில் இதெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். mcc.nic.in சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா யூஜி மெடிக்கல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு சைடில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்ல இந்த செகண்ட் ரவுண்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் மறுபடியும் ஓப்பன் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூ சீட்ஸ்லாம் ஆட் ஆகியிருக்கிறதுனால நமக்கு டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ சீட்ஸையும் நமக்கு லைனாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வைஸ் என்னென்ன காலேஜஸ் இருக்குது, கேட்டகரி வைஸ் எத்தனை சீட்ஸ் இருக்குன்னு நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 225 சீட்ஸ் இருக்குது. டீம்டு ப்ளஸ் கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்த்து தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாட்டு காலேஜஸ் இல்லை, ஆனாலும் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் சாய்ஸ் ஃபில் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆல் இண்டியா கோட்டா ஸ்டேட் கோட்டாவோட ஷெடியூலும் மாறி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்ல செகண்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு 5th செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 19th செப்டம்பர் வரைக்கும் நடக்க போகுது. இதுக்கான ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 27th செப்டம்பர் அன்னைக்கு வந்துடும். அடுத்ததா ஸ்டேட் கோட்டாவுக்குமே வந்து நமக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11th செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 27th செப்டம்பர் வரைக்கும் நடக்க போகுது. இதுக்கான ஜாயினிங் டேட் பார்த்தீங்கன்னா 5th அக்டோபர் அன்னைக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த டேட்ஸ் எல்லாம் தெரியணும்னா அடுத்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்ல நமக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரவுண்டுக்கு 13th செப்டம்பர்லேருந்து 16th செப்டம்பர் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்காக 6th செப்டம்பர்லேருந்து 16th செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. சாய்ஸ் லாக்கிங்காக 16th செப்டம்பர் அன்னைக்கு நைட்டு 11:55 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதுக்கான அலாட்மெண்ட் ப்ராசஸ் 17th செப்டம்பர்லேருந்து 18th செப்டம்பர் வரைக்கும் நடக்க போகுது. அடுத்ததா இதுக்கான ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 19th செப்டம்பர் அன்னைக்கு வந்துடும். அடுத்ததாக காலேஜில் ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்காக 20th செப்டம்பர்லேருந்து 27th செப்டம்பர் வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டு இந்த நியூலி ஆடட் சீட்ஸை நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில் பண்ணி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.